நல்லது, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரமேஷ் சேதுராமன், விசிக தலைவரின் கருத்து, அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனங்கள், எதிர்க்கட்சி தலைவரோட பதில், நம்ம அரங்கில் 3 பேரோட கருத்துக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க திரு ரமேஷ் சேதுராமன்? திருமாவர்கள் வந்து ஒரு சீசன்டு பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து நாகரிகம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுல வந்து அது வார்த்தைகளை வேணா நாகரிகமா பிரயோகம் பண்ணலாம், ஆனா அது உள்ளுக்குள்ள வன்மம் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்துதான் பார்த்து கொண்டு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கூட்டத்துல தான் பேசினேன். எப்ப சொன்னாலும் என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு அரங்கத்துல ஒரு கூட்டத்துல ஒரு இடத்துல பேசினேன். அது நீங்க பேசினா ஒரு எல்லாருக்கும் போய் சேர்ந்தா அதுக்கு எதை மாதிரியான எதிர்வினை இருக்கும்னு தெரியணும். இவருக்கு தெரிந்துதான் அதனால பேசுறாரு. ஒரு உதாரணத்துக்கு கோவில்கள் எல்லாம் வந்து, அதாவது 3 மதத்தலங்களை பத்தி பேசும்போது மசூதியை பற்றியும் தேவாலயத்தை பற்றியும் சாதாரணமா சொல்றாரு. தேவாலயம்னா பூம்பா உயரமா இருக்கும், மசூதினா பாத்தீங்கன்னா அந்த மேல ரொம்ப இருக்கும், கோவில்னா அசிங்கமான பொம்மையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன ஒரு போற போக்குல ஒரு கூட்டத்துல தனியா சொல்றது, அது உங்கள் உள்ளே இருக்கக்கூடியது வெளியே வந்திருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு கருத்து தான் விஷத்தனமான கருத்து வெளியில உள்ள இருக்கிறது தான் வெளியில வருங்கிறது தான் பாயிண்ட். இப்போ தங்கள் சகோதரர் பொன் வில்சன் அவர்கள் பல விஷயத்த சொன்னார். நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி நோக்கி போகணும்னு பாக்குறேன். ராமானுஜர் அவர் வந்து எந்த கேட்டகரியில கொண்டு வருவாங்கிறது இருக்குல்ல, அவர் சனாதனத்தின் சின்னம், ஆனா அனைவருக்கும் எல்லாம் போய் சேர்னாரு. அப்போ அது எந்த இதுல வருது? அதே மாதிரி இப்போ பல உதாரணங்கள் பொன்வில்சன் அவர்கள் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா காலத்திலயுமே தான் எல்லா விஷயங்களையும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு கட்சி, அதே கட்சி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாக்குறோம். இவங்க கூட்டாளியில தான் இருக்காங்க அப்படின்னா கூட பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறத ஆரம்பிச்சு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நம்ம பொதுவெளியில பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதை விட மோசமான விஷயங்கள் எல்லாமும் இன்னும் பல அரங்கி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சேற்றில் இருந்து கொண்டு ரோட்ல நடக்கிற ஒருத்தனை பார்த்து உன் சட்டையில சின்ன கரை இருக்கு பாருன்னு சொல்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம், இப்போ சனாதனத்தை இதுதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னு நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களை நோக்கி சொன்னீங்கன்னா அது நல்ல கருத்தா தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, கோவிலுக்கு தைரியமா போவாரு, பாத்தீங்கன்னா எந்த மதத்தையும் வந்து துவேஷம் பண்ண மாட்டாரு அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் எல்லாருமே அவரை வந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர்னு அவருக்கு எல்லாமே இருந்த காலம் வரைக்கும் ஓட்டு போட்டாங்கிறத நம்ம பார்க்கணும். ஜெயலலிதாமையாரையுமே அவங்கள ஒரு பிராமண பெண்ணுன்னு பார்க்கல, அவங்களை எல்லாரையும் மீறி மக்களுக்கான வெகுஜன மக்களுக்கான, அதுவும் அடித்தட்டு மக்களுக்கான தலைவர்னு பார்த்துதான் வாக்கெல்லாம் போட்டாங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனா இவங்கதான் இன்னைக்கு காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா அத்தனை மக்களும் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் தான் ஜெயலலிதாமையாராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு விவகாரத்தையும் சொல்லிட்டு அப்புறம் நான் அதுக்கு எதிர்வினை வரும்போது அப்படி சொல்ல இது ஒரு பாப்புலிசம் பாலிடிக்ஸ் நான் பாக்குறேன். அதாவது சொல்றதெல்லாம் சொல்லிடணும், ஒரு அது வந்து ஒரு வெளியில ஒரு பேச்சாகுது. பாலிடிக்ஸ் பொறுத்தவரைக்கும் சொல்லுவாங்க, நோ பப்ளிசிட்டி இஸ் பேட் பப்ளிசிட்டி. ஒருவேளை அதுக்காக பேசினாரா என்னங்கிறது இல்ல. அந்த கருத்தை பின்வாங்கவில்லை ரமேஷ் சேதுராமன் அவருடைய கருத்தை பின்வாங்கவில்லை. அந்த கருத்தில் நாங்கள் உறுதியாக தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா விமர்சன பார்வையில் விமர்சனமாக வைத்ததுதான், இதில் உள்நோக்கம் இல்லை அப்படின்னு விளக்கத்தை தருகிறார் திருமாவளவன். இல்ல கருத்தை பின்வாங்கலன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு நீங்க உடன்படுறீங்கன்னா எதுக்கு பின்வாங்குறீங்க அப்படிங்கிற கேள்வி. நாங்க உடன்படவில்லை, இது நான் உள்ள பேசணும் வெளில பேசணும் இல்ல, உங்களுடைய கருத்து பொது வெளியில ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய கருத்து. அதுக்கு எதிர்வினை இருக்கு அப்படின்னாக்கா ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். நீங்க ஆமான்னு தைரியமா சொல்லுங்களேன். அப்ப நீங்க என்னன்னா பெருவாரியாக எம்ஜிஆர் இதையும் வந்து ஜெயலலிதாமையாரையும் போட்டு எவ்வளவு வேலைகள் பண்ணியிருக்காங்க. அவங்க சமூக சீர்திருத்தத்துக்கும் சமூகத்தோட நல்லிணக்கத்துக்கும் இல்ல அதே மாதிரி வந்து சமூக மேம்பாட்டிற்கும்னு பல விஷயங்களை பண்ணிருக்காங்கல்ல, கொச்சைப்படுத்துற மாதிரி. இன்னொன்னு அவர் சொல்றாரு,
இது வந்து கருணாநிதிக்கு எதிரான ஒரு அரசியல் அப்படின்னு அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்க, ஏங்க நான் என்ன கேக்குறேன், இந்த திராவிட அரசியல் நான் சொல்லும்போது திமுக நோக்கி சொல்றேன், அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்தது என்ன? பார்ப்பனர்களுக்கு எதிரான அரசியல் தானே தவிர பார்ப்பன, ஏன்னா அவங்க இங்க வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் கம்மி, இவங்களை திட்டிட்டு எல்லாம் இவங்களை வில்லன் ஆக்கிட்டோம்னா நல்லவங்களா இருந்தா கூட அதை வச்சு வாக்காளரோட ஒண்ணு சேர்த்து நம்ம வந்து இது பண்ணணும். அதாவது சமூகத்துல யாருமே மேல நம்மளை வந்து காமிச்சு அடுத்தது வந்து அவங்களை எல்லாரையுமே ஒரு இதுவா வச்சு ஒரு வெறுப்பை வளர்த்து ஒரு பகைமையை வளர்த்து அதன் மூலமாக தங்களுக்கு வாக்குறுதி செய்யும். ஆனா அந்த கட்சியில இன்னைக்கு வரைக்கும் இருந்த தலைவர்கள் யாரு? இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் போதெல்லாமே ரமேஷ் சேதுராமன், பார்ப்பனர்களை நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம், பார்ப்பனியத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்றத வாதமா முன்வைக்கப்படுது. இல்ல அதான் சொல்றேன், இது ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல அதுக்கு நீங்க பார்ப்பனியம் ஏன் பேர் இருக்கிறீங்கிறது தான் கேள்வி. அப்படி இருக்கும்போது நாங்க பார்ப்பனர்கள் எதிர்க்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்க இதெல்லாம் சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னாக்க அது ரொம்ப ஒரு சிரிக்க வேண்டிய ஒரு நகைப்புக்குரிய விஷயமா தான் நான் பாக்கிறேன். அப்பாஸ் குறுக்கிட்டாரு. அவருடைய கருத்துக்கு அப்புறம் நான் மீண்டும் வரேன். ரமேஷ் சேதுராமன் குறுக்கிட்டீங்க, சுருக்கமா சொல்லுங்க. என்று ரமேஷ் சேதுராமன் சொல்றாரு. இல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல, திமுக பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. அப்படி ஏன் பயன்படுத்துறீங்கன்னு கேட்கிறாரு. பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு சொன்னது யாரு? பாரதியார் தானே. 100 வருஷத்துக்கு முன்னாடி திமுகலாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. எந்த எந்த அக்ரஹாரம் கொளுத்தப்பட்டிருக்கிறது? சேரிகள் கொளுத்தப்பட்டிருக்கிறது. சாதி கலவரங்கள், மத கலவரங்கள்ல எங்கே வந்து பார்ப்பனர்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை எங்கேயாவது இருந்திருக்கிறதா? திமுக ஆட்சி அவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. எஸ் வி சேகர் கூட சமீபத்தில் பேட்டி கொடுத்தாரு. ஏன் வந்து வன்மமா பேசுறீங்க? அப்படி ஒண்ணு கிடையாது. பகை வளர்ப்பது கிடையாது. ஏங்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாங்க எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கிட்டீங்க ரமேஷ். ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். ஒரே நிமிஷம் ரமேஷ், நான் வரேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவர் ராமானுஜரை ரமேஷ், நான் மீண்டும் வரேன் அவரோட குறுக்கிடு. ரமேஷ் ஒரு நிமிஷம். அவர் ரொம்ப தெளிவா ஒண்ணு சொன்னாரு. ராமானுஜர் வந்து எல்லாருக்குமான வேதங்களை கற்றுக் கொடுத்தவரு அப்படிங்கிறாருல. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று சட்டம் போட்ட திராவிட இயக்கம், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாஜக காரர்கள், வலதுசாரிகள். உங்களுக்கு ராமானுஜரை பத்தி பேசுறதுக்கு யோக்கியதை என்ன வேணும்னா, நீங்கள் அந்த வேதத்தை எல்லாருக்குமானவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகலாங்கிற சட்டத்தை போட்டது யாரு? திமுக. நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான் கேட்கலாம். ரமேஷ் ஒரு நிமிஷம். அனைத்து சாதியினரையும் உங்க கட்சிக்குள்ள தலைவர்களா ஆக்கிட்டு அப்புறம் நீங்க மத்ததெல்லாம் பேசுறீங்க. அதேங்க நீங்க அதுக்கு பதில் தெரியல உங்களுக்கு. அதுக்கு பதில் இல்ல உங்ககிட்ட. இருங்க சார். அதுக்கு பதில் இல்ல. நீங்க இங்க வர்றீங்க, அறிவாலயத்துக்குள்ள வர்றீங்க. அப்பாஸ் ஒரு நிமிஷம் வாங்க. நீங்க அப்பாஸ் ஒரு நிமிஷம் பொறுமை இருக்கா? கேக்க பொறுமை ரமேஷ் இருக்குனா பதில் சொல்லுங்க. அதாவது அனைத்து சாதியினர் காலம் காலமாக அர்ச்சகர்களாக இருக்காங்க. ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு நடைமுறைக்கு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க இதுல வந்து ஒரு முறைப்படிதான் பண்றாங்க அப்படின்னாங்க. அதைத்தான் காலம் தொட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்க ஊர்ல நீங்க ஒரு உதாரணத்துக்கு வந்தீங்கன்னா மாரியம்மன் இருக்கு, மாரியம்மன் கோவில். அங்க இருக்கக்கூடிய பூசாரி பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. சிறுவாச்சூர்ல இருந்து ஆரம்பிச்சு பல இதை சொல்லலாம். HRNC கீழே இருக்கக்கூடிய பல கோவில்கள்ல இருக்கக்கூடிய பூஜாரிகளோ மற்றவங்களோ அவங்க எத்தனை பேர் இல்லாம இருக்காங்க. இது எத்தனை காலமா இருக்கு. நீங்க ஏதோ புதுசா வந்து பண்ண மாதிரி சொல்றீங்க. எனக்கு புரியல ரமேஷ். இதற்கு முன்னதாக பார்ப்பனர்கள் பார்ப்பனியம் தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் அப்பாஸ். இல்ல இப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா, திருவோர கோயில்ல தான் பூசாரி இருக்காங்கன்னு அவரே ஒத்துக்கிறாரு. நிறுவனமயமாக்கப்பட்ட கோவில்கள்ல கிடையாதுங்கறத அவர் சொல்றாரு. மாரியம்மன் கோயில், தெருக்கோயில்ல எல்லாம் பூசாரி இருக்கிறாரு. அப்பாஸ் ஒரு நிமிஷம். ஏங்க நான் சொல்றது இருக்க மேல்மலையில் மாரியம்மன் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து பல கோயில்களை நம்மளால சொல்ல முடியும். திருவாரூர் கோயில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர் மேனேஜ்மென்ட் கிடையாது. நான் கேட்டது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகறாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு மட்டும் கேட்டு சொல்லுங்க. நீங்க ஐயா ஒரு நிமிஷங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகறாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? இருங்க அப்பாஸ்.
அனைத்து ஜாதியினரும் அவங்க கோவில்ல அர்ச்சகர்களாக இருக்காங்கன்னு சொல்றேன். அத்தனை பேருக்கும் அதுக்கான முறையான மரியாதையும் கொடுக்கப்படுதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஆகலாமான்னு கேட்டா ஏற்கனவே நடைமுறையில இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன புதுசா பண்ணாம சொல்றீங்க? பாலசிங்கம், நான் ரமேஷ் சேதுராமனோட விளக்கு தொடர்பா பாலசிங்கம், உங்களுடைய தலைவர் திருமாவளவன் ஒவ்வொரு முறையும் இப்படிதான் பேசுகிறார். நீங்க அதே ஸ்டாண்ட்ல இருக்கிறதா சொல்றீங்க. ஆனா ஏன் நீங்க கருத்தை பின்வாங்குகிறீர்கள்? நான் அந்த டோன்ல இதை சொல்றேன், இந்த டோன்ல இதை நான் சொல்லலை அப்படின்னு ஒவ்வொரு முறையுமே ஏன் மாற்றி பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு ரமேஷ் சேதுராமன். ரொம்ப சீரியஸான விஷயத்தை கூட இப்படிதான் நீங்க பதில் விளக்கமாக முன்வைக்கிறீர்கள் அப்படின்றாரு நம்ம ரமேஷ் சேதுராமன். விமர்சனம் செய்ததாக பொருள் கொள்ளக்கூடாது. அதில் அவர்களுக்கு ஆர்வமாக அதை பார்ப்பனர்கள் என்று சொல்லி பார்க்கிறார்கள். எங்களுடைய கருத்தியல் என்பது பார்ப்பனியத்துக்கு எதிரானதுதான், சனாதனத்துக்கு எதிரானதுதான், ஆரியத்துக்கு எதிரானது. அதில் நாங்கள் தெளிவாக. ஆனால் பார்ப்பனர்களிலே இப்படி ஜனநாயக சக்திகளை அடையாளம் கண்டு கொள்பவர்களாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம். அதனால்தான் இந்து ராம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவருக்கு அம்பேத்கர் சிறுத்தைகள், அருந்ததி ராய் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவருக்கு அம்பேத்கர் சொல்றது விடுதலை சிறுத்தைகள். எங்களுக்கு பார்ப்பனர்கள் மற்ற சாதியினர் என்கிற பாகுபாடு இல்லை. எந்த வகையிலும் சாதியை நாங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் அதில் எப்படி ஜனநாயக சக்திகளை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும், முற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும், பிராமண சமூகமாக இருந்தாலும், அத்தனை சமூகங்களில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை, மனித நேயத்தை விரும்பக்கூடியவர்களை, சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்களை, சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அடையாளம் கண்டு அவளை ஊக்கப்படுத்த வேண்டியது, அவர்களோடு சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டியதுதான் எங்களுடைய செயல்பாடாக இருக்கிறது. அண்ணன் ரமேஷ் அவர்கள் கூறுகிற போது எங்களுடைய தலைவருக்கு வன்மம் இருந்ததாக சொல்கிறார், விஷமத்தனமாக பேசுகிறார் என்று சொன்னார். உண்மையிலே வன்மமும் விஷமத்தனமாக பேசுகிற ஒரு அமைப்பு இன்றைக்கு RSS பிஜேபி தான். வெறுப்பு அரசியலை விதித்து இன்றைக்கு மக்களை கூறு போடுகிற அமைப்பு எது? வெறுப்பு அரசியலை விதித்து மக்களிடம் இன்றைய தலைப்பு உங்களுடைய தலைவர் பேசியது, நம்ம அதுக்குள்ள வந்துடலாம். எதிரான ஒரு இயக்கத்தை உருவாக்குவது யார்? அது செய்வது எல்லாம் பிஜேபி RSS. அந்த கருத்து, அந்த பிஜேபி RSS பின்னால் இருக்கக்கூடிய அந்த தத்துவம் என்பதுதான் பார்ப்பனிய கருத்தியல், இந்துத்துவ கருத்தியல், ஆரிய கருத்தியல், சனாதன கருத்தியல் என்பதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல அவர் சொல்றாரு, கோயில்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் போனாரு, நாங்க எம்ஜிஆர் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னோம். MK ஸ்டாலின் முதல்வர் அவர் போகக்கூடாது நான் சொல்றேன். யார் வேணாலும் எங்க வேணாலும் போலாம், எந்த கோயிலுக்கு போலாம், சர்ச்சுக்கு போலாம், மசூதிக்கு போலாம், அது தனிப்பட்ட உணர்வு. அரசுக்குத்தான் மதம் கூடாது என்கிறோம். மதம் என்பது மக்களுக்கான தனிப்பட்ட உரிமை. அவர் முதல்வராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில அவர் அந்த வழிபடுவது என்பது யாரும் இதுல யாரும் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அரசுக்கு மதம் கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஹலோ சொல்லுங்க பாலசிங்கம், சொல்லுங்க. அதே போல எம்ஜிஆரின் ஜெயலலிதாவை விமர்சித்து விட்டார் என்று கூறுகிறார். ஜெயலலிதா அம்மையாரை அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அண்ணாமலை அவர்கள் விமர்சனத்தை போல யார் விமர்சிக்கிறார்கள்? அவங்க கட்சியை சார்ந்த யாரும் இல்ல. நம்ம இந்த தலைப்புக்குள்ள வந்துடலாம். பாலசிங்கம், அதை பொறுத்துக் கொள்கிற அது அதிமுகவினர், அதை பொறுத்து கொள்கிற அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் பார்ப்பனியத்தை பற்றி விமர்சனம் செய்ததை பெரிதாக பார்க்கிறது என்பது உள்நோக்கம் கொண்டதாக நான் பார்க்கிறேன். நல்லது. பார்ப்பனியத்தை விமர்சனம் செய்யல, ஜெயலலிதா அம்மையாரை பார்ப்பனர் என்ற அடையாளம் காட்டுவதுதான் நாங்க கேள்வி முன் வச்சோம். அதுதான் முக்கியம். இன்னொன்று நான் சொல்றேன், இப்போ அது அகன்ற பார்வையில் நீங்க பாத்தீங்கன்னா பிராமணியத்தை நீங்க எதிர்க்கிறீங்க, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறீங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு பார்ப்பனர்னா நான் பூணூல் போட்ட கவுன் பிராமணன் சொல்றவரை தான் பிரதமராக்க முயற்சி பண்றீங்க. அவர் தான் இந்தியாவை ஆள தகுதியுடையவர் அப்படின்னு நீங்க அடையாளப்படுத்துறீங்க. அப்போ தனிப்பட்ட நபரை அதான் சொல்ல வரேன். தனிப்பட்ட இல்ல பாதுகாக்க வேண்டும் என்கிற ராகுல் காந்தி பற்றி நீங்க பேசுறீங்க. இல்ல அதைத்தான் சொல்ல வரேன். அதே ராகுல் காந்தி பதிவு செய்ததை தான் பேசுகிறேன். அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ ஜெயலலிதா அம்மாவை நீங்க ஜெயலலிதா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ததை தான் குறிப்பிடுகிறார். ஒரு நிமிடம் நான் என்ன சொல்றேன், இல்ல நான் பேசுறது கேளுங்க சார். ஐயா நான் சொல்லி முடிச்சேன். பேசுமா நான் பேசாம இருந்தேன், சொல்லி முடிச்சிடறேன். நான் அதாவது
நீங்க ஜெயலலிதா அம்மாவை ஒரு சமூக போராளியாக, சமூக சீர்திருத்தவாதியாக, ஒரு தலைவியாக பார்க்காமல் பார்ப்பனராக பார்க்கிறீர்கள். ஆனா ராகுல் காந்தியை தலைவராக பார்க்கிறீர்கள். அந்த வித்தியாசம் தான் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன சொல்றேன்னா, இப்போ நான் சொல்லி நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல நான் அடுத்தது சொல்லி முடிச்சிடறேன். இல்ல அடுத்தது சொல்லி முடிச்சிடறேன். ஐயா இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன், இல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கோயிலுக்கு போனதை வரவேற்கிறீங்க, நீங்க தவறு கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆனால் அதே செவாலியர் சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு போகும்போது திருப்பதி கணேசான்னு சொல்லி திமுக விரட்டி அடித்தார்களே, அதை பற்றி என்ன சொல்றீங்க? அப்ப அது முக்கியம் இல்லையா? இல்ல இல்ல திமுக ஐயா கலைஞரை ஆதரிச்ச மேடையில நீங்க விமர்சித்து தான் இப்ப கேள்வி. அதுதான் கேள்வி. திமுக போட்ட கலைஞரை ஆதரித்த மேடையில விமர்சித்து. அடுத்தது என்னன்னா, காங்கிரஸை நீர்த்து போனது, காங்கிரஸ் வலிமை இழந்ததுன்னு சொல்றீங்க. இதை இப்ப காங்கிரஸ்காரர்கள் ஏத்துக்குவாங்களா? காங்கிரஸ் வலிமை இழந்து விட்டது, காங்கிரஸ் நீர்த்து போய்விட்டதுன்றீங்க. இப்ப காங்கிரஸ்காரர்கள் அதை ஏத்துக்குவாங்களா? தமிழ்நாட்டு அரசியல இருக்கிற உண்மையை சொல்லி இருக்கிறார். ஆமா, எங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது. இல்ல அதே மாதிரி இல்ல இலங்கை தமிழர்கள், ஐயா இலங்கை தமிழர்கள் விஷயத்துல மத்தியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் விடுதலை புலிகளை ஒடுக்குவதற்கும் அழிப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்தது அப்படின்னு ராஜபக்சே ஐயா சொன்னார். இப்போ அது வந்து நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அடுத்தது நீங்க ஒரு தலைமுறை இல்ல நான் சொல்லி முடிச்சேன். நிறைய நகர்த்திட்டு நமக்கு பதிலே கிடைக்காது. ஒரே ஒரு விஷயம் வேற ஒரு சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கீங்க. இல்ல ஒரே ஒரு இல்ல அவர் சொல்றது சொல்றேன். இப்ப ஒரே ஒரு விஷயம், கலைஞர் பாலசிங்கம் ஒரு நிமிடம் இல்ல கலைஞருக்கு எதிரா ஐயா கலைஞருக்கு எதிரா, அதாவது இல்ல கலைஞருக்கு எதிரா சிக்கல் கொண்ட ஒரு பிரச்சனை அது. இல்ல கலைஞர் கலைஞருக்கு எதிரா எம்ஜிஆர் நின்றாரு, அடுத்து ஜெயலலிதா அம்மா நின்றாங்க, எல்லா இடத்துலயும் கலைஞர் தான் மையப்பொருளா இருந்தாருன்னு சொல்றாருல்ல. அது என்னன்னா ஏற்கக்கூடியது. எதுக்குன்னா 2-3 தலைமுறைக்கு அதிமுக மாற்றம் வருகிறது. ஆனால் கலைஞர் ரொம்ப காலமா அரசியல் பண்ணவர். அப்போ அந்த எதிர்ப்பு அரசியல் இருக்கும். இன்னைக்கு திருமா ஐயா வந்து கலைஞரோடு அரசியல் பண்ணார், இப்ப ஸ்டாலினோட அரசியல் பண்ணுகிறார், அடுத்து உதயநிதியோட அரசியல் பண்ணுவார். அப்போ திருமா ஐயா மாறல, எதிர வந்து மாறுறாங்க. அப்போ அந்த அரசியல் இயற்கையா வர. நம்ம பேசலாம்.